தீர்க்கதரிசிக்கு இத்தனை மேன்மை உண்டா ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து படிக்கிறப்ப நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. வேதத்துல உபாகமம் பகுதியில 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு இருக்கிற ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அதாவது ஆண்டவர் மோசையை அழைக்கிறாரு. மோசே என்ன சொல்றாரு, நீ என்ன செய்யணும், போய் எல்லாம் எகிப்து ஜனங்களை, எகிப்துல இருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்களை பார்வோனிடத்துல இருந்து விடுதலை செய்து நீ கூட்டி கொண்டு வான்னு சொல்றாரு. அப்போ மோசே ஆண்டவரிடத்துல சொன்ன காரியம், நான் மந்தனாவும் திக்குவாயனுமா இருக்கிறேன், நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உனக்கு உன் சகோதரன் ஆரோன் என்ன செய்வான், வாயாயிருப்பான்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த இடத்துலதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், உன் போல ஒரு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி மோசே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக எழுப்பினாரோ அவ்விதமாகவே அந்த அவருக்கு உதவியாக ஆரோனையும் ஆண்டவர் அபிஷேகித்து தீர்க்கதரிசியாகவே அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படியாகவே ஆண்டவர் அழைத்தார்னா, யாத்திராகமத்துல 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அந்த வார்த்தை. அப்ப என்ன சொல்றாங்க ஆண்டவர், உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான்னா நம்மளால அத கொஞ்சம் அர்த்தம் கொள்ள முடியுது. எபிரேய பாஷையில இந்த தீர்க்கதரிசி அப்படின்றதுக்கு எந்த பதம் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, நவி, NAVI, நவி அப்படின்ற ஒரு பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க எபிரேய பாஷையில. அது நவா அப்படின்ற ஒரு பதத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நவா அப்படின்னா பப்ளிங்னு அர்த்தமா, அதாவது பொங்கி எழுதல் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? அப்போ பொங்கி எழுகிற ஒரு விஷயம், அதாவது நமக்குள்ள நிறைய உள்ளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது பொங்கி எழுந்து வெளியே வந்தா என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குமோ, அப்படியாக ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வாராம், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருவராக இருப்பாராம். நல்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனோம்னா, யோனாவை நம்ம பார்க்கலாம். நினிவே பட்டணத்துக்கு போன உடனே யோனா என்ன செய்யறாரு, அங்க போய் வெடிச்சு செதறாரு இல்லையா? நினிவே பட்டணத்துக்காரங்களே, நீங்க மனம் திரும்புங்க, ஏன்னா கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உங்க எல்லாரையும் அழித்து போட போறாரு. ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வருகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி சொல்றாரு, வெடித்து சிதறி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தை, ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லும் வண்ணமாக அங்கே யோனாவை பயன்படுத்துவதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படியாகவே மோசே ஒவ்வொரு முறை அந்த பார்வோன் இடத்துல நிக்கிறப்பையும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைய தீர்க்கமா வெளிப்படுத்துறாரு இல்லையா? இப்ப நீ என் பிள்ளைகளை அனுப்பி வைக்கல, இன்னைக்கு கல்மழை பெய்யும், இன்னைக்கு தவளைகள் உள்ளுக்குள்ள வரும், இன்னைக்கு பேன் உள்ளுக்குள்ள வரும், இன்னைக்கு உங்க தேசம் முழுசும் தேல் ஒரே வெட்டுக்கிளி வரும், அப்படி எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் தீர்க்கமா சொல்றப்ப ஒரு வேகத்தோடு அவர் சொல்றாரு இல்லையா? அந்த வேகத்தோட சொல்வதைத்தான் நவா அப்படின்ற ஒரு வார்த்தையினால வேதத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து வந்ததுதான் தீர்க்கதரிசி, அதாவது நவி அப்படின்ற அந்த வார்த்தை அப்படின்னு தீர்க்க தரிசனத்தை குறித்து, தீர்க்க தரிசியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராக எபிரேய பாஷையில் அது வெளிப்படுகிறது. அப்படியாகவே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, முற்காலத்தில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு புரிய வருது, தீர்க்கதரிசி அப்படின்னு இப்ப நம்ம சொல்ற அந்த நபர் முற்காலத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையினால சொல்லி இருக்கிறாங்க, ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த ஞான திருஷ்டிக்காரன்றத எபிரேய பாஷையில எப்படியாக சொல்றாங்கன்னா, ரோயே அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக சொல்றாங்க. தீர்க்கதரிசிக்கு நவீன்னு சொல்றாங்க,
ஞானதிருஷ்டிக்காரனுக்கு ரோயே அப்படின்ற வார்த்தையின் மூலமாக எபிரேய பாஷையில எழுதப்பட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தமா? தேவன் தரும் ஞானத்தோடு நடக்கும் காரியத்தையும் நடக்க இருக்கும் காரியத்தையும் வேகத்தோடு சொல்பவன் அப்படின்ற அர்த்தம் உண்டாம் அந்த ரோயேன்ற வார்த்தைக்கு. எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தை பாருங்களேன். தேவன் என்ன சொல்ல வர்றாரோ அதை சொல்ல போறாங்களாம். அதுவும் ஒரு ஒரு உத்வேகத்தோட ஒரு வேகத்தோட அவங்க ஒரு தீர்க்கமாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறார். அப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்றது தீர்க்கமாகவே தரிசனத்தை பார்த்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் தேவனுடைய அனுக்கிரகத்தினாலே சொல்லக்கூடிய அருளிய வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தை. தீர்க்க தரிசின்ற அந்தஸ்து ரொம்ப சாதாரணம் கிடையாது. ரொம்ப மேன்மையான ஒரு விஷயத்தை தான் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய வரங்களில ஒரு பெரிய வரமாக நம்மளால பார்க்க முடிகிறது. தீர்க்கமாய்த்தான் தரிசிக்கிறதை சொல்லுவார். வருங்காரியங்களை குறித்து பேசுபவர் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்கள் கஷ்டத்தில் தேவன் எப்படி அவர்களை மீட்க வந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தும் முன்னறிவிக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. ஆமாதானே? அப்ப இத்தனை அந்தஸ்தையும் தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறாங்கன்னா, இப்ப ஒரு தீர்க்கதரிசி நம்மகிட்ட இருக்கிறாங்களா? இப்படி ஒரு தீர்க்கதரிசி மோசேயை போல ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்களாக இப்பொழுதும் தீர்க்கதரிசிகளாக நாம பார்க்கிறோமா? இப்போ உள்ள புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் சரி, அல்லது இப்போ உள்ள இந்த 2026 வரைக்கும் கூட உள்ள காலத்தில் தீர்க்கதரிசி என்று நாம் யாரை பார்க்கிறோம்? நல்லா நம்ம யோசிச்சு நம்ம இதுல ஒரு முடிவு சொல்ல முடியும். என்ன சொல்லலாம்? இப்போ உள்ள காலகட்டங்கள்ல தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி அப்படின்னு நம்ம யார சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சோம்னா நல்ல தியானிச்சோம்னா நமக்கு அதுல ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகமே தீர்க்கதரிசி. ஒவ்வொரு வார்த்தையுமே தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசியையும் யாரால அபிஷேகம் செய்திருக்கிறாருன்னா உபதேசியார் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, மெய்ப்பரின் மூலமாக, நம்மை மேய்த்து கொண்டிருக்கிற சபையின் மூப்பரின் மூலமாக ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறார். மாதந்தோறும் நம்மளும் தீர்க்க தரிசன வார்த்தையை யார் சொல்லும் மூலமாக கேட்கிறோம்? நம் போதகர் சொல்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம்? தேவனே நம்ம இடத்துல பேசி இருக்கிறார். தேவனே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வருஷம் அந்த முதல் அந்த 1ஆம் தேதி அன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஒரு வருஷத்துக்குரிய வார்த்தையை நம்ம வாங்கி கொள்றப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை இல்லையா? ஆண்டவர் சொல்ல போற வார்த்தையை போதகர் ஐயா அவர் தீர்க்க தரிசனமாக பெற்றுக்கொண்டு ஒரு தீர்க்க தரிசியாக நின்று சொல்ல போகிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட போகிறது. இப்படி சொல்லித்தான் அந்த வார்த்தையை நம்ம வாங்கி கொள்கிறோம் இல்லையா? அந்த தீர்க்க தரிசியின் அந்தஸ்து இப்பொழுதும் போதகர் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை இப்பொழுது என்ன என்பதை கண்டு உணர்ந்து நமக்கு அறிவிக்கிறதற்காக இருக்கிற அந்த போதகர்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியாகவே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வருங்காரியங்களை குறித்தும் நிகழ்காரியங்களை குறித்தும் தேவன் நம்மோடு எப்பொழுதும் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தியத்தினாலும் சரி, அல்லது அவர் சொல்லுகிற நமக்கு புத்திமதிகளினாலும் சரி, அதை நம்ம பெற்றுக்கொண்டு காத்துக்கொண்டு அதன் வழியாக நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை இருத்தி கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள முடியுமா?